2-3 வெள்ளம் மண் இல்லாத கழுகணும். இந்த பிளேட்டு மொத்தம் 3 தண்ணியாக கழுவணும். 3 வெள்ளம் கழுவணும். மண் இல்லாத மண் போகிறதுக்கு வேண்டி 3 தண்ணி கழுவணும். കാലുകൾ മുതൽ എടുക്കണം. இந்த ஜூஸை பத்திரமா எடுத்து வைக்கணுமா? அது உள்ளேருந்து வர அந்த ஜூஸை வந்து பத்திரமா விரலால் நல்லா வலிச்செடுக்கணும். இதோட களை எடுக்கணும். அதை கூட களையக்கூடாது. தேவை வேஸ்ட். இது வந்து வேஸ்ட். இப்படி 2 கட் பண்ணி நல்லா போடணுமா? எதுவுமே எறியக்கூடாது. சரி சரி. ஒன்று கூட சாம்பிள் காட்டுங்க. இது வந்து முட்டை. இது களையக்கூடாது. அப்படி எடுத்து நல்லா போடணும். இது தனியாக போடுறது என்னென்னா, இது கூட்டை கூட வர இருந்தால் கூட்டு கூட போடாது. இதை உப்புட்டு வறுத்து சாப்பிடலாம் சொல்லுங்க. ஸோ இது சின்ன சின்ன துண்டுகள் வந்து உங்களுக்கு கூட்டு கூட போட விருப்பம் இல்லைன்னா அந்த நடுவில் இருக்கிற அந்த இதை மட்டும் போட்டுட்டு அதான் காலை வந்து தனியாக வந்து நீங்கள் சும்மா ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இல்லைன்னா கூட்டு கூட போட்டும் சாப்பிட்லாம். வேறு அந்த இதை போட மாட்டாங்க. நடுவில் இருக்கிற அந்த தலையை மட்டும் போடுவாங்க. அப்புறம் அந்த பெரிய காலை கூட போட்டு விடுவாங்க. வந்து வேஸ்ட்டாக இது தூக்கி போட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து தான் இருக்குது. அதோட அடிப்பாகத்தில் வரும். ஸோ இது ரெண்டும் வந்து தேவையில்லை. வேறு நம்ம வெளியே போட்டோம் அந்த விஷயம் தான். கட்டி வச்சிருக்கேன் சொல்லு.
கட்டியாச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதாண்டி இதுக்கு தேவையானது என்னென்னா 1/2 கப்பு அரை முறி தேங்காய், அப்புறம் ஒரு சின்ன பகுதி உள்ளி, பெரிய உள்ளி, அப்புறம் வந்து மல்லிப்பொடினா தனியா வந்து 3லேருந்து 4 ஸ்பூனு, சில்லி பவுடர் வந்து 7 காரத்துக்கு ஏற்ப 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அப்புறம் இது வந்து சோம்பு, பெருஞ்சீரகம், அது வந்து பொடி வந்து 2 ஸ்பூன். அப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 4 சின்ன அரி பூண்டு, அப்புறம் உப்பு, அப்புறம் மஞ்சள், அப்புறம் வந்து கறிவேப்பிலை இலை. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த தேங்காய், உள்ளி, அப்புறம் இந்த இஞ்சி பெருசாக போட்டிருக்கேன், இது தேவையில்லை, கரெக்டாக இவ்வளோ போடுறேன், ஒரு சின்ன துண்டு போடுறேன் ஒரு டேஸ்ட்டுக்கு. ஸோ அந்த இஞ்சி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு முதல்ல அடிக்கணும். ஸோ பேன் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து கறிவேப்பிலை, இஞ்சி, அப்புறம் வந்து உள்ளி, வெங்காயம் 3ஐயும் ஆயிலில் போட்டு நம்ம வந்து வதக்கணும். கடுகு காலி ஆச்சு, இல்லைன்னா கடுகு போட்டிருக்கலாம். இஞ்சி, உள்ளி, வெங்காயம், போடுங்க. இது பேர் என்னமா, பூண்டு போட மறந்துட்டோம். ஒரு 2 அரி போட்டால் போதும். பூண்டு லேட்டாக போட்டுட்டோம், ஆனால் பூண்டு வந்து முதல்ல போடணும், அது சொல்லாமல் மறந்துடுச்சு. இனி வந்து இதை போட்டுடலாம். போடுங்க பாட்டே. வந்தாச்சு. தெரியாமல் இதையும் போட்டிருக்கோம். நம்ம வந்து இதில் உள்ள சின்ன கால்கள் வந்து நம்ம சாப்பாடுக்கு இடையில சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் போட்டாலும் ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாம் கம்மியாக கிடைக்கும்போது இன்றைக்கி குவான்டிட்டி நல்ல மார்க்கெட்டில் ஜாஸ்தி கிடச்சிது, அதனால் நாங்கள் இன்றைக்கி போடுறதில்ல. இன்றைக்கி பெருசு மட்டும்தான் போடுவோம், இல்லைன்னா சின்னதெல்லாம் சேர்ந்து தான் போடுவோம். அதனால் அதை
அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே போடலாம். எல்லாமே குக் ஆகும்போது லைட்டாக உப்பு போட்டு தான் வேக வைக்கணும். லைட்டாக உப்பு போடுங்க பாட்டி. போதும். ஏன்னா ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறதுல நம்ம வந்து உப்பு தேவைக்கு போட்டாச்சு. ஆக்சுவலி அரைக்கும்போது உண்மையிலே உப்பு போடக்கூடாதான். உப்பு வந்து இதில் போட்டு இது வேகும்போது உப்பில் தான் இது வேகும். அப்போ தான் ஒரு மேஜிக் காந்த சுவை வந்து வரும். நான் தெரியாமல் மிக்சியில் அரைச்ச போது உப்பையும் கூட சேர்த்து போட்டு அரைச்சேன். அதனால் நீங்கள் போடும்போது உப்பை சேர்த்து போட்டு அரைக்காதீங்க. நம்ம சிக்கன் எல்லாம் வேக வைக்கும்போது பண்ண மாதிரி அதே மாதிரி பண்ணலாம். இப்போ போடுங்க, அப்போ தான் இதில் பிடிக்கும். இதில் தான் மேஜிக்கே வரும். இனி வந்து நான் இந்த அளவுக்கு தண்ணி, எவ்வளோ நம்ம தண்ணி முங்கணுமா இல்லை எப்படி இருந்தால் போதுமா? முங்கண்டாமா? இந்த அளவு போதுமா? சரி, முங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கப் அளவு தண்ணி மாதிரி நம்ம ஊற்றியாச்சு. அரைப்பு போடும்போது அரைப்புலேயும் தண்ணி இருக்குது. இனி வந்து இந்த இட்லியோட மூடியோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு லிட்டை எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி வைங்க. எத்தனை நிமிஷம் எப்படி இருக்கணும்? ஒரு 5 நிமிஷத்துலேயே குக் ஆயிரும். இது 5 நிமிஷம் ஆயாச்சு. இது இப்போது வெந்தாச்சான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இதுலேருந்து ஒரு கம்ம வாசனை வரும். அந்த வாசனையை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், எடுங்க நீ. வந்தாச்சு, வந்துடுச்சு. இனி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலையை வந்து ஊற்றலாம். விடுங்க. இனி வந்து இது வந்து அப்படி தண்ணி உள்ளே போய் அப்படி அது வந்து நம்ம கீரை அந்த மாதிரி எல்லாம் வந்து அப்படி தவந்து போகும், பொரியல் மாதிரியா. அது வரைக்கும் வந்து நம்ம வந்து மூடி வச்சுருக்கணும். அப்படி எப்படி இருக்கோம்னா கடைசியில் வந்து அந்த உள்ளே இருக்கிற போன்ஸ் எல்லாம் அப்படி சிப்ஸ் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக மாறுற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் தீ வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்பீடு இருக்குமா? சரி, நீங்கள் உங்களுக்கு வர அடுப்பு இல்லைன்னா அந்த ஸ்பீடு ஏற்றிக்கிங்க. ஓகே. ஆக்சுவலி மசாலா அரைக்கும்போது வந்து தண்ணி எல்லாம் வந்து அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக தான் தண்ணி யூஸ் பண்ணி பண்ணணும். ஆனால் நான் வந்து எக்கச்சக்கமாக தண்ணி ஊற்றி அரைச்சேன். ஆனால் இப்படி குழம்பு எடுக்கணுன்னா இப்படி எடுக்கலாம். ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் ரெசிபி இது கிடையாது. குழம்பு எடுக்கிறவங்களுக்கு இது எடுக்கலாம். இது நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம். உண்மையிலே பண்ணுறது எப்படின்னா உப்பெல்லாம் கரெக்டாக நல்லா இருக்குது. உண்மையிலே எடுக்கணுன்னா எப்படி இருக்குன்னா தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி நம்ம முதல்ல இந்த வீத்தின தண்ணி அந்த அளவு தண்ணி போடும், அந்த தண்ணி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம தண்ணி அதிகம் ஆனதுனால ஓப்பனில் வச்சு வேக வைப்போம். ஓப்பனில் வச்சு வேக வைப்போம், கொஞ்சம் நேரத்தில் இது ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இன்னொன்று நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா இன்னொன்று ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் சோறு கறி கூட தேவை இருக்கிறதுனால கொஞ்சம் கறியாக எடுக்கும். நீங்கள் ஒரு 5 மினிட்டோட வச்சாச்சுன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகும். ட்ரை ஆகிடுச்சுன்னா இதாக இது மாதிரி வரும். இதே மாதிரியே வரும். ஸோ
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நமக்கு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ்.